பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ் நேயர்களே. கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பச்சை தமிழன் யூடியூப் சேனலில் இந்த நாங்குநேரி கொலையை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தோம். அதை இதுவரைக்கும் ஒரு 37,500 பேர் அந்த காணொலியை பார்த்துருக்காங்க. ஒரு 500க்கு மேற்பட்டவங்க லைக் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காணொலியை பார்த்த நம்முடைய பச்சை தமிழன் நேயர்களுக்கு முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அதனுடைய நீட்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கொலை நடந்து 5 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மொத்தம் அந்த கும்பல் 9 பேர். அதில் இது வரைக்கும் 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேர் கைதுலாம் எப்படின்னா, அந்த திமுக ஒன்றிய செயலாளர் இருக்க பாருங்கள், நாங்குநேரி திமுகவுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணு, அவருடைய பையன்தான் இதில் முக்கியமாக இதில் இன்வால்வ் ஆகியிருக்க. அவன் பேர் சுபாஷ் என்ற சுப்பையா, அவன் கல்யாணி, இப்படி ஒரு 9 பேர். இதில் இந்த சுடலைக்கண்ணு தலையிட்டு தான் அந்த 7 பேரை கொண்டு போய் சரண்டராக வச்சுருக்காப்புல. சரண்டர் ஆனாங்க. சரண்டர் ஆனவுடனே இவனை காவல்துறை கொண்டு போகிறாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க இல்லையா. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு முகமுடியை போட்டு கூட்டு போகிறாங்க. அந்த 7 பேர் யாருங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ 7 பேர் போகிறாங்க, கருப்பு முகமுடியை போட்டு போகிறாங்க, போலீஸ் கூட்டு போகிறாங்க. யாருடைய முகமும் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இந்த 7 பேரில் சுபாஷ் என்ற சுப்பையா, கல்யாணி, இந்த 2 பேரும் அதில் இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த சந்தேகம் அங்கே நாங்குநேரி வட்டாரத்தில் பேசப்படுது. ஏதோ ஒரு 7 பேர் போகிறாங்க வர்றாங்க, அவ்வளோதான். அதில் சுபாஷ் இருக்கானா கல்யாணி இருக்கானா நமக்கு தெரியாது. இது போக இன்னும் 2 பேர் கைது செய்யலை. அவங்க எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவங்கள காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 9 பேர். இதில் இறந்ததில் 2 பேர் இறந்துட்டாங்க இல்லையா. அதில் அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அவருடைய உடம்பை மறுநாளே என்ன செய்யணுமோ அதை அடக்கம் பண்ணிட்டாங்க. பட்டியலினத்தை சமுதாயத்தை சேர்ந்த அந்த மாற்றுத்திறனாளி ஜான்மார்க் அவர் உடலை வாங்காமல் இருந்தாங்க. மார்ச்சுவரியில் தான் இருந்துச்சு. மக்கள் யாரும் அதை வாங்கலை. ஏன்னா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கினா தான் நான் அந்த பாடியை வாங்குவேன் அப்படிங்கிற முறையில் அவங்க பேசியிருந்தாங்க. அதனால் பாடியை வாங்காமல் இருந்தாங்க. இன்னொரு 5 நாள் ஆச்சு. இன்றைக்கு காலையில் தான் அந்த மாற்றுத்திறனாளி அவங்களுடைய பாடியை வாங்கியிருக்காங்க. வாங்கி அடக்கம் செய்கிறதுக்கு காலையில் ஏற்பாடு நடந்துருக்கு. பாடி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஊருக்கு கொண்டுட்டாங்க. இன்றைக்கி நல்லடக்கம் செய்யப்படுது. இதில் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கவலைக்கிடம்னா மனசுக்கு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த இறந்து போன மாற்றுத்திறனாளி அவங்களுடைய மனைவி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி தானே, வாய் பேச முடியாத, காது கேட்காத அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி. பாவம், அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. கணவனை பறி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கும் வாய் பேச முடியாது, காது கேட்காது, என்ன செய்கிறது எது செய்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் இன்னைக்கு திக்கி தவிச்சிட்ருக்கு. இதற்கிடையில் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி அந்த ஊருக்கு எல்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமுதாய தலைவர்கள் போகிறாங்க, அரசியல் கட்சி சேர்ந்தவங்களாம் போயிட்டுருக்காங்க. போய் அங்கே மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த மக்களோடு மக்களாக கலந்து எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை காவல்துறை உடனடியாக அந்த மீதும் 2 பேரை கைது செய்து 9 பேருக்கும் கடுமையான ஒரு தண்டனை வழங்க வேண்டும். இனிமேல் இதுபோல் ஒரு சம்பவம் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாருமே தினமும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பெரும்பத்து கிராமத்தில் 90% குடும்பத்தினர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்தினர் தான் அங்கே வாழ்கிறாங்க, அதிகப்படியாக வாழ்கிறது. அங்கே நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிற அனைவருமே நாடார்கள் தான்.
அதனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சங்கங்கள், சங்க தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாருமே அங்கே வரிசையாக போய் அவங்க தன்னுடைய வேதனையையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதில் நேற்று பார்த்திங்கன்னா, நேற்று வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் 11 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் அந்த ஊர் மக்கள் தான் அங்கே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. வெளியே இருந்து யாரையும் உள்ள காவல்துறை அனுமதிக்கலை. இப்போ இந்த கோவில்பட்டியில் வழக்கறிஞர் துரை, அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் திலகபாமா அவங்களும் போனவங்கள காவல்துறை அவங்கள உள்ளே விடலை. அவங்க 10 பேர் ரோட்டில் உட்காந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. காவல்துறை அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க அப்புறப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாமே காவல்துறை செஞ்சாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து காவல்துறையிட்ட திலகபாமாலாம் கடுமையான வாக்குவாதம் பண்ணாங்க. எங்களை எதுக்குங்க நீங்கள் தடுக்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு நீதி கேட்டு நியாயம் கேட்டு இங்கே வந்திருக்கோம். பொதுமக்கள் சந்திக்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நாங்கள் போகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எங்களால் முடிஞ்சளவு உதவியோ ஒரு ஆறுதலோ, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே இருக்கிற குடும்பத்துக்கு நாங்கள் போய் ஆறுதல் சொல்லணும் அப்படின்லாம் அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. காவல்துறை அவங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காவல்துறை அதிகாரி அவங்க பேச பேச இவருக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏதோ செவிடங்காத ஒரு சங்கு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் அந்த காணொலியில் பார்க்கலாம். ஒரு அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கீங்கன்னா எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, வாங்க உங்களை கூட்டு போகிறோம், இல்லை அனுமதி கிடையாது, ஏதாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாமல் அவங்க அதான் ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருக்கார் பேசாமல். மதியம் 3 மணிக்கு மேலே தான் வெளியே இருந்து வர்றவங்கள அந்த ஊருக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. செட்டிக்குளம் ராட்சி நாடார் போயிருக்காரு. பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் அம்பையில் இருக்கக்கூடிய அச்சுத நாடார் அங்கே போயிருக்காங்க. இப்படி நிறைய தலைவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் நேற்று அங்கே போய் அங்களுடைய மக்களோட மக்களாக நின்று அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நீதி கிடைக்கல. குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்க, கைது செய்யலை, சரண் அடைஞ்சிருக்காங்க 7 பேர். இன்னும் 2 பேரை கண்டுபிடிக்கணும். இந்த 9 பேரையும் காவல்துறை கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா பாருங்கள், கொலை பண்ணியிருக்கானுங்க, வெட்டி இருக்கானுங்க. இவங்களை காவல்துறை சரணடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவர்களை இதுவரை யாரும் இதுவரைக்கும் இந்த மாதிரி கை மாவு கெட்டு போட்டு வருவாங்க இல்லையா, இவன் பாத்ரூமுக்கு போனால் வலிக்கு கீழே விழுந்துட்டான், எனக்கு கை உடைஞ்சிது, கால் உடைஞ்சிது, இதுவரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. அந்த 7 பேரும் போலீஸ் காவலில் ரொம்பவும் சர்வசாதாரணமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு குற்றம் செஞ்சாலோ ஏதோ ஒன்று பண்ணால் கூட ஒரு சமுதாயத்தை சேர்ந்து செஞ்சிட்டான்னா மறுநாள் படம் வரும், அவன் பாத்ரூம் போயிடும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்லையும் காலிலையும் ஏதாவது கெட்டு போட்டு நடந்து வர்ற மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலை. அப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த 7 பேருமே போலீஸுடைய காவலில் இருக்கிறாங்க, ஆனால் நிம்மதியாக இருக்கிறாங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னா, அந்த திமுக ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணு. அவர் இதில் தலையிட்டு யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் போல தெரியுது. அதனால் காவல்துறை அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு ராஜ உபச்சாரம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு வேலை நடந்தாலும் நடக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திமுக ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணு வந்து தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர், 3 முறை முதல்வராக இருந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஓ பன்னீர்செல்வம் அவர் இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சிருக்கார். ஆனால் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வமும் இந்த ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணுவும் நெருங்கிய நண்பர்களாக பேசப்படுகிறது. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஓபிஎஸ்னுடைய வற்புறுத்தலினால், அவருடைய ஆதரவினால் சுடலைக்கண்ணு வந்து இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாரு, செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஊரில் உள்ள மக்கள் நம்மனா விசாரிக்கிற அளவுக்கு அந்த தகவல் வருது. இதில் ஓபிஎஸ் வந்து தலையிட்டு குற்றவாளிகளுக்கு சாதகமாக காவல்துறையை பயன்படுத்துவதாகவும் பேசப்படுகிறது.
ஆனால் ஒரு பக்கம் மக்கள் போராடிட்டு இருக்காங்க, இந்த 9 பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், இறந்தவன் குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி வேணும், வெட்டுப்பட்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இதில் வெட்டுப்பட்டதில் 4 பேரில் நெல்சன்கிற ஒருத்தர் வந்து மிகவும் கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வெட்டுப்பட்டிருக்காரு. அதாவது ஒன்று சொல்கிறாங்க, இந்த 9 பேரும் இந்த வெட்டினாம் பார்த்துங்க, 9 பேரை யாரையுமே உடலில் எங்கேயும் வெட்டலை, கையில் வெட்டலை, காலில் வெட்டலை, உடம்புல வெட்டலை, குறிப்பாக ஒவ்வொருத்தருடைய தலையில் வெட்டியிருக்கானுங்க. இந்த ரவுடி பசங்க இருக்காங்க இல்லையா, மிருகங்கள், அவ்வளோ பேருமே பிளான் பண்ணி எல்லாத்தையுமே தலையிலே வெட்டியிருக்கானுங்க. அதில் ராமசாமின்னு ஒருத்தர், ராமசாமி நாடார், 70 வயசு பெரியவர், அவர் அநியாயமாக தலையில் வெட்டியிருக்காங்கங்க. அவருக்கும் உயிருக்கு போராடிட்டு இருக்கார். 4 நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களில் 2 பேர் சாதாரண வெட்டு பொழுதுறது, அவங்க தையெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க. இதில் நெல்சன் வந்து மிகவும் கடுமையான பாதிக்கப்படைஞ்சு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெல்சனுடைய அப்பா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா காலமாகியிருக்காங்க. அந்த சுவடு கூட இன்னும் கரையில் காணாமல் போகலை. அதுக்குள்ளே இந்த துயர சம்பவம். இதை பார்த்து கேள்விப்பட்டோன்னே மகன் வெட்டுப்பட்டானே, இப்படி இருக்கிறானே, உயிருக்கு போராடிட்டு இருக்கானே கேள்விப்பட்ட தாய் 2 நாளைக்கு முன்னாடி அவங்களும் இறந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சுபாஷன், அவன் திமிர் பிடிச்சவன். சுபாஷுங்கிறவன் ஒரு பணக்காரன், ஒரு ஒன்றிய செயலாளருடைய பையன், அவனுக்கு ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் கூட சேர்ந்த 8 பேர் இருக்காங்க பாருங்கள், அந்த 8 பேருடைய பசங்க எல்லாருமே ஒரு கூலி தொழிலாளருடைய பசங்க, ஒரு ஏழை, அன்றாடக்கு ஏதாவது வேலை பார்த்து வர்ற சம்பளத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தை நடத்தணும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மீதி 7 பேர். அந்த 7 பேருடைய பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு பிழைப்பு தேடி ஊர் ஊராக அலைஞ்சி வேலை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துகிறாங்க. பையங்க இப்படி ஊதாரித்தனமாக சரக்கை போட்டுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, இந்த பொறுக்கி அவரோட சேர்ந்துக்கிட்டு, சுபாஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரே சமுதாயம்தான் இருந்தாலும் தாய் மையும் வேறு தானே, அவங்க பிள்ளையாச்சே. அவங்க குடும்பத்தில் 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு ஒரு கொலைகாரனை பெற்று வச்சிருக்கியம்மான்னு அவங்க குடும்பத்தை திட்ட மாட்டாங்களா? அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன வேதனைப்படுவாங்க? அந்த 8 பேருடைய குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் இப்படி இருக்குது, பேரண்ட்ஸ் தான் பாவங்க. உண்மையிலே பெற்றோர்கள் பாவம். இந்த மாதிரி பொறுக்கிகளை பெற்றுக்கிட்டு கண்ட பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட கையை பிடிச்சி இருக்கிறதும். இதில் இந்த சுபாஷ் இருக்கான் பார்த்தீங்களா, கல்யாணி, இவங்க மேலே வந்து பல வழக்குகள் இன்னும் ஸ்டேஷனில் நிலுவையில் இருக்குது. அதாவது திருக்கணங்குடின்னு ஒரு ஊருக்கு பார்த்தீங்க, நாங்குநேரி பக்கத்தில், அங்கே ஒரு பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துருக்கான் இந்த சுபாஷ். ரொம்ப டார்ச்சர் பண்ண உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வழக்கு அவன் மேலே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு கோனார் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை இவன் சுபாஷுங்கிற அந்த பொறுக்கியோடைய நண்பர் ஒருத்தன் காதலிச்சிருக்கான். காதல் தெரிஞ்ச உடனே எந்த தகப்பன் தான் ஒரு பொறுக்கி வந்து தன்னுடைய பொண்ணை காதலிக்கான்னு தெரிஞ்சால் விடுவாங்களா? ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, உடனே இந்த பொறுக்கி சுபாஷ் இதே டீமு நேராக போய் அந்த பொண்ணோட அப்பாவை வெட்டியிருக்கானுங்க. வெட்டினதில் ஒரு பலத்தை காயம் அடைஞ்சு அவர் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த வழக்கும் அது களக்காடில் ஜே நகர் என்ற இந்த ஊரை சேர்ந்த அதில் இருக்குது. களக்காடு காவல்துறையில் இவன் மேலே இன்னொரு வழக்கு இருக்குது. பெருந்தெருவுங்கிற ஒரு ஏரியா, நான் போன காணொலியிலே சொல்லியிருந்தேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அது வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஊர். அந்த ஊரில் அம்பேத்கர் படமும் திருமாவளவன் படமும் இருக்குது. அதில் கொண்டு பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கானுங்க. அதில் வந்து திருமாவளவன் படம் சேதமடைஞ்சிருக்கு. அந்த வழக்கும் சுபாஷ் மேலே இருக்குது. இப்படி எல்லா வழக்கிலையுமே A1 குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு அக்கிஸ்ட், அவனை இது வரைக்கும் நிம்மதியாக ஜெயிலில் இருக்கிறான், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கான். ஆனால் அந்த குடும்பத்தை அவன் கூட சேர்ந்த மற்ற பொறுக்கியுடைய பெற்றோர்கள் தான் பாவம். அதே மாதிரி
அவங்க மூலமாக காயமடைஞ்சு வெட்டுப்பட்ட இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி பரிதவிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம் தெரில. நிம்மதியாக நடமாட முடியுமா, இல்லை என்ன பண்ணுவா போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோலில் தான் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நாங்குநேரி, ஏர்வாடி, அப்படி பல இடங்களில் ஒரு 3 வழி இருக்குது ஊருக்குள்ளே வர்றதுக்கு. அந்த 3 வழியிலையுமே போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கு. அந்த ஊரில் உள்ளவங்களை தவிர வேறு யாரும் உள்ளே போக முடியல. அப்படியே போனாலும் நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க போன்ற குறிப்புகள்லாம் எழுத்திட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த நிலைமையில் தான் அந்த ஊர் இன்னமும் இருக்குது. மக்கள் எப்போவுமே ஒரு பதைப்போட, ஒரு பயத்தோடு தான், ஒரு அச்சத்தோடு தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதை திமுக ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணு மேல், திமுகவுடைய மேலிடம் தலைமை இதுவரைக்கும் அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை. ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கவும் இல்லை. அந்த அளவுக்கு தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்குது. இப்படி பார்த்தா அந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இது இப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும். இன்னும் இந்த 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. தேடி அவங்க கையில் கிடைக்கணும். கிடைச்சி அந்த 7 பேர், அந்த 9 பேர் மீதையும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடையணும். இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி வெட்டுப்பட்டவங்க குடும்பத்துக்கும் ஒரு நேர்மை, ஒரு வெட்டுப்பட்டவங்க குடும்பத்துக்கும் ஒரு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். இனிமேல் இந்த மாதிரி இந்த பொறுக்கி பசங்க மாதிரி ஒரு அராஜகம் பண்ணுறவங்கள காவல்துறை வந்து இரும்பு கரங்கொண்டு அடக்க வேண்டும். அதுக்கு ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாதிரி குற்றங்கள் வராமல் பார்க்கறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். போன காணொலிக்கு எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இந்த காணொலிக்கும் நாங்கள் அங்கே நடக்கிற ஊரில் நடக்கிற உண்மையான சம்பவங்களை தான் நாங்கள் வெளிப்படையாக அவங்கள்ட்ட பேசுகிறோம். யாரும் மேலே எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அரசும் வேணும், காவல்துறையும் வேணும், மக்களும் வேணும். ஆனால் இந்த மாதிரி பொறுக்கி பசங்க செய்கிறதுனால இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறோம். நான் இப்போ பேசுறது பூரா அங்கே நடக்கிற சம்பவங்களை தான் நான் அவங்களோட நேர்மையாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வெளியே இருந்து நம்ம கேட்க தான் செய்கிறோம். அங்கேருந்து வர்ற செய்திகள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தினமும் நடந்துகிட்ருக்கு. இதைத்தான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். மிக்க நன்றி, வணக்கம்.